முருகரோட எலும்ப மூலவரா வச்சு வணங்கிட்டு வராங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்டு நாங்க வந்த உத்தரகாண்ட்ல அமைஞ்சிருக்கக்கூடிய கார்த்திக் சுவாமி டெம்பிள். ஒவ்வொரு முருக பக்தர்களும் ஒவ்வொரு தமிழரும் கண்டிப்பா வந்து செல்ல வேண்டிய கோவில் தான் இந்த கார்த்திக் சுவாமி டெம்பிள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மலை ஏறதுக்கு முன்னாடி மலை அடிவாரத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குகைக்குள்ள அமைஞ்சிருக்கக்கூடிய சிவபெருமான நம்ம தரிசிச்சுட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி வந்த குகை கோவில் தான் இந்த கோவில். அமைதியா இருக்கக்கூடிய இந்த கோவில நீங்க தியானம் கூட பண்ணிக்கலாம். யாருமே இல்லாததுனால சாமியை நிம்மதியா தரிசனம் பண்ணிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். நமக்கு முன்னாடி தெரியக்கூடிய இந்த ஆர்ச்சி தான் கார்த்திக் சுவாமி டெம்பிளோட நுழைவாயில். இது வரைக்கும் வண்டி வரும். இதுக்கு மேல நீங்க போனோம்னா நடந்து தான் போக வேண்டியதா இருக்கும். கன்சோரி கிராமத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் எல்லாராலையும் நடக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மலையேற்றம் தான் இது. தமிழ்நாட்டில இருந்து வரக்கூடியவங்களுக்கு இந்த மலையேற்ற அனுபவம் புதுமையானதாக தான் இருக்கும். ஏன்னா இங்க உள்ள மக்களோட வாழ்வியல் முறையும் அது மட்டும் இல்லாம இந்த அமைவிடமும் உங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா கிடைக்கும். மக்களை முருகரை மனசுல நினைச்சிட்டு உங்க மலையேற்றத்தை ஆரம்பிங்க. நாங்களும் அப்படிதான் இந்த பயணத்தை ஆரம்பிச்சோம். கோவிலுக்கு போவதுக்கு முன்னாடி இங்க ஒரு செக் பாயிண்ட் ஒன்று வச்சிருப்பாங்க. அந்த செக் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா நீங்க அனுமதி சீட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் மேலே மலையேற்றுவதற்கு அனுமதி அளிக்கப்படும். அதாவது இந்த ஊர்ல உள்ள மக்களுக்கு இலவசம் தான். இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு 10 ரூபாயும், இந்தியாவில் உங்களுக்கு 50 ரூபாயும், அது மட்டும் இல்லாமல் ஃபாரினர்ஸ்க்கு 100 ரூபாயும், இந்த கேமரா ட்ரோன்களுக்கு எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் 200 ரூபாய் விதத்தில் வசூலிச்சுட்டு வராங்க. ஏன்னா இங்கே நிறைய பேர் யூடியூபர்ஸும் அதுவும் இல்லாமல் எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு வர்றதுனால அவங்க கண்டிப்பாக கேமரா எடுத்துகிட்டு வருவாங்க. இது இந்த கோவிலுக்கு ஒரு வளர்ச்சியை அளிக்கும் விதமாக தான் இந்த காசெல்லாம் வாங்குறாங்க. நம்ம இங்கேருந்து அந்த மலை தெரியுது பார்த்தீங்களா, அங்கே வரைக்கும் நம்ம போக வேண்டிய தூரம். அந்த மலை உச்சியில தான் அந்த கார்த்திக் சுவாமி டெம்பிள் இருக்கு. நடந்து செல்லும்போது ஒரு சாதுவோட ஜடாமுடியை நம்ம பார்த்தோம். எவ்வளவு நீளமா இருக்குன்னு பார்த்தீங்களா? போகக்கூடிய பாதை எல்லாமே இந்த மாதிரியும் கொஞ்சம் நடக்கிறது மாதிரியும் தான் இருக்கும். அதனால நீங்க பயப்படாம இந்த கோவிலுக்கு வரலாம். அது மட்டும் இல்லாம நிறைய நோட்டிபிகேஷன் போர்டு எல்லாமே வச்சிருப்பாங்க. அங்கங்க சின்ன சின்ன கடைகள்லாம் இருக்கும். உங்களுக்கு இந்த நீங்க என்ன பயப்படவே வேண்டாம். இந்த இயற்கை காட்சியை ரசிச்சுக்கிட்டே உங்களுக்கு பயணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல அனுபவம் தான் இந்த மலையேற்ற பயணம் உங்களுக்கு அமையும். ஏன்னா நீங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த பயணம் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையா தான் அமையும். ஒரு ஒரு கிளியரான ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்கு கொடுக்கும் மக்களே. ஏன்னா நீங்க சந்திக்கக்கூடிய புது புது மக்கள் ஒரு எல்லாமே உங்களுக்கு ஒரு புது அனுபவமா தான் இருக்கும். அதுதான் இந்த கார்த்திக் சாமி டெம்பிளோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். சரி, நம்ம இந்த முருகர் கோவில் எப்படி இந்த மலைக்கு மேலே அமைஞ்சிருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். வழக்கமாட்டு முருகர் கோவில் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் தான் முருகரை ரொம்பவே ஃபேமஸாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முருகர் தலங்கள் எல்லாமே அங்கே தான் நிறையவே இருக்குது. இங்கே எப்படி இந்த முருகர் வந்தாருங்கிறத விலாவரியாக தான் அந்த போர்டில் போட்டிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த முருகரும் விநாயகரும் ஒரு மாம்பழத்துக்காக சண்டை போட்ட கதையை தான் அதில் எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முருகர் ரொம்பவே உக்கிரமாகி தென்னிந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த மலைக்கு மேலே தான் தவம் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கோபத்தின் வெளிப்பாடாக முருகர் தனது எலும்பை சிவபெருமானுக்காக அர்ப்பணித்த இந்த புனித இடத்தை தான் கார்த்திக் சாமி டெம்பிள்னு கொண்டாடிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எலும்பு பார்த்தீங்கன்னா முருகருடைய எலும்புங்கிறதுனால அந்த எலும்பையே முருகரா வழிபட்டுட்டு வராங்க. தமிழ்நாட்டுக்கும் இந்த கோவிலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. அது என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபடை முருகன் கோவிலில் உள்ள முருகருக்கு சாத்தப்படும் அங்கோஸ்தரத்தை 6 அங்கோஸ்தரத்தையும் இங்கே இருக்கக்கூடிய முருகருக்கு சாத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள முருகன் கோவிலில் சாத்துறக்கூடிய 6 அங்கோஸ்தங்களை எடுத்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுபடை வீடு முருகன் கோவிலுக்கும் தனித்தனியாக அங்கோஸ்தரங்களை சாத்துறாங்க. இது வருஷமாட்டு ஒரு விழா மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு வராங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறைன்னு சொல்கிறாங்க. ஒரு 3 கிலோமீட்டர் கடந்து வந்ததுக்கு அப்புறமாட்டு இந்த அனுமாரை தரிசனம் பண்ணிட்டு சுற்றி பார்க்கும்போதே தெரியும் இதுவரைக்கும் நம்ம நடந்து வந்ததுக்கு ஒர்த்து தான் மக்களே. அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது மட்டும் இல்லை, இந்த கோவிலோட உச்சியில இருந்து நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இந்த இமயமலை சிகரங்களான சௌகாம்பா, திரிசூல், நந்தாதேவி போன்ற இமயமலை உச்சிகளை நம்ம ரசித்து பார்க்கலாம் மக்களே. அதுக்கு இன்னும் நம்ம ஒரு 380 படிக்கட்டுகளை ஏற வேண்டியது இருக்கும். அதை ஏறிட்டோம்னா நம்ம அந்த கார்த்திக் சாமி டெம்பிளை அடைஞ்சிடலாம்.
பரமசிவன் கழுத்தில் இருந்த பாம்பு சொன்னது கருடா சௌக்கியமா, யாவும் இருக்குமிடத்தில் இறந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அந்த மாதிரி தாங்க இந்த கோவில் இங்க இருக்கிறது தான் ஒரு சரியான இடம். இங்க இருக்கிறதுனால தான் இந்த கோவில் இவ்வளவு சிறப்பாக இருக்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கோவிலுக்கு நீங்க வரணும்னா எங்க இருந்தாலும் உத்தரகாண்டுக்கு வந்துருங்க. உத்தரகாண்டுக்கு பிளைட் அண்ட் ட்ரெயின் சர்வீஸ் நிறையவே அவைலபிள் இருக்கு. அதுல இருந்து நீங்க ரிஷிகேட்டுக்கு பஸ் மூலமாட்டு டிராவல் பண்ணீங்கன்னா அங்க இருந்து ருத்ரபிரயாக்குங்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு நீங்க வந்துருங்க. ஒரு 6 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறமா இந்த ருத்ரபிரயாக் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 2 மணி நேரம் டிராவல் பண்ணீங்கன்னா நீங்க கரோச்சிங்கிற கிராமத்தை அடைஞ்சிடலாம். இந்த கோவிலுக்கு நீங்க காலையில உங்க பயணத்தை ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அருமையா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க தங்கறதுக்கு நிறைய இட வசதி இருக்கிறதுனால அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மட்டும் இல்லாம குளிர் இல்லாத சீசன் டைமா பார்த்து இந்த கோவிலுக்கு வர ட்ரை பண்ணுங்க. சில மணி நேர பயணத்துக்கு அப்புறமாட்டு நம்ம ஃபைனல் ஆட்டு அந்த முருகரை தரிசனம் பண்ண போகலாம். எல்லாரும் முருகரை நம்ம மனசுல நினைச்சிட்டு முருகரை வேண்டிக்கோங்க. முருகரை நிம்மதியா தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் வேற என்ன, இங்க இருக்கக்கூடிய இயற்கை அழகுல அப்படியே ரசிச்சு பார்க்க வேண்டியதுதான். ஏன்னா இங்க பார்க்கறதுக்கு 360 டிகிரி வியூ அவ்வளவு அழகா இருக்கும். இமயமலையை ரசிக்கணும்னா இன்னொரு உயரமான மலை அது இதுதான். இங்க இருந்து இந்த மலையை நம்ம ரசிக்கலாம். கண்டிப்பா நீங்க உங்க குடும்பத்தோட வாழ்க்கையில ஒரு முறையாவது வந்து போக வேண்டிய கோவில் தான் இந்த கோவில். ஒரு முறை வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை யாராலையும் தடுக்கவே முடியாது இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, தெரியாத உங்க சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் மக்களே.